பெயர் மாற்றம் செய்யப்படுகிறதா மாத்தூர் தொட்டிப்பாலம்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற அதிசயப்படக்கூடிய பிரமிக்கக்கூடிய அளவிற்கு கட்டப்பட்டுள்ளது மாத்தூர் தொட்டிப்பாலம். இந்தியாவில் இதுபோன்ற நீளமான பாலம் வேறெங்கும் இல்லை என்பதுதான் வியப்பூட்டும் செய்தி. இந்த பாலம் தரைமட்டத்திலிருந்து 105 அடி உயரத்தில் 1240 அடி நீளத்தில் கட்டப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் விவசாயத்திற்கான தண்ணீரும், இன்னொரு புறம் அதன் அழகையும் சுற்றுப்புற இயற்கை அழகையும் ரசித்துக் கொண்டு செல்லக்கூடிய நடைபாலமும் சேர்ந்தே கட்டப்பட்டுள்ளது. உண்மையிலேயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உள்ளது. இந்த பாலத்தின் வழியாக வயதானவர்களும் பிபி உள்ளவர்களும் முழுமையாக நடந்து சென்றுவிட முடியாது. பலருக்கும் தலை சுற்றலே வந்துவிடும். பெரும்பாலானவர்கள் பாலத்தில் பாதி வரைக்கும் நடந்துவிட்டு முடியாது என்ற நிலையில் பாதியிலேயே திரும்பி விடுவார்கள். இப்போதாவது மாத்தூர் தொட்டிப்பாலத்தினை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றுகிறதா இல்லையா? நாடு வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி அதிகரிப்பதற்கு முன்பே தமிழகத்தை ஆண்ட அன்றைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் முயற்சியால் 1963ஆம் ஆண்டு மாத்தூர் தொட்டிப்பாலம் கட்டத் தொடங்கி 1969ஆம் ஆண்டு நிறைவு பெற்றது. அதன் பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மாத்தூர் தொட்டிப்பாலம் உள்ளடங்கிய நாகர்கோயில் பாராளுமன்ற தொகுதியில் 1969ஆம் ஆண்டிலேயே நடைபெற்ற இடைத்தேர்தலில் மகத்தான முறையில் வெற்றியும் பெற்றார். பெருந்தலைவருக்கும் அரசியலில் மறுவாழ்வு கொடுத்தது நாகர்கோயில் பாராளுமன்ற இடைத்தேர்தல் என்றாலும் அடித்தளம் மாத்தூர் தொட்டிப்பாலம் என்று சொல்லலாம். வறட்சியே வேதனையாக இருந்த கல்குளம், விளவங்கோடு தாலுகாக்களில் உள்ள விவசாய பூமிக்கு விளைச்சல் அதிகரித்திட இந்த பாலம் தெய்வ வரமாக அமைந்தது. மேலும் கணியான்துறை மலையையும் கூட்டுவாயு பாறை மலையையும் இணைத்து இயற்கை வளத்திற்கு சேதம் எதுவும் ஏற்படாத வகையில் மாத்தூர் தொட்டிப்பாலம் கட்டப்பட்டதால் காமராஜர் அவர்களுக்கு அரசியலை கடந்து, ஜாதி மதங்களை கடந்து தனிப்பட்ட செல்வாக்கை நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதியில் பெற்று வளர்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களே. இன்னமும் பெருந்தலைவரின் பெயரை இமாலய அளவிற்கு சொல்லும் வகையில் மாத்தூர் தொட்டிப்பாலம் விளங்குகிறது. அந்த தொட்டிப்பாலத்தின் முகப்பில் வைக்கப்பட்டிருந்த காமராஜர் உருவம் பதித்த கல்வெட்டை கடந்த 11/2/2005ஆம் நாளில் மனித குணமற்ற சமூக விரோத கும்பலான விஷமிகள் உடைத்துள்ளார்கள். அதன் தொடர்ச்சியாக அரசு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்ததன் அடிப்படையில் 4-5 நாட்களுக்குள் காமராஜர் உருவம் பதித்த கல்வெட்டை புதிதாக வைத்துவிட்டார்கள். கல்வெட்டு உடைப்பு சம்பவத்தை பல்வேறு கட்சியினர் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். அகில இந்திய தமிழர் கழக நிறுவனரும் தலைவருமான முத்துக்குமார் என்பவர் அவசரமாக தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதாவது, பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நேரடி பார்வையில் மாத்தூர் தொட்டிப்பாலம் கட்டிய பின்பு நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதி தேர்தலில் 2 முறை தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். மேலும் தலைவர் காமராஜர் அவர்கள் மாத்தூர் தொட்டிப்பாலத்தை நேரடியாக பாதுகாத்து வந்துள்ளார். எனவே காமராஜரின் நினைவை போற்றுகிற வகையில் மாத்தூர் தொட்டிப்பாலத்திற்கு காமராஜர் அவர்களின் பெயரை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். அந்த கோரிக்கையை தமிழக அரசு மனுவாக ஏற்றுக்கொண்டு இன்னும் 30 நாட்களுக்குள் மனுவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு விவரம் தெரிவிக்கப்படும் என்கிற பதிலையும் அனுப்பியுள்ளார்கள்.